டைம்லைன் விஷயம் சப்ஸ்கிரைபர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்டர்வியூ டிப்ஸ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இன்டர்வியூ டிப்ஸ்லேயே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப். டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் இன்னும் ஒரு யூனிக்கான மெத்தடோட டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப் பார்ப்போம். நம்மளை ரெக்ரூட்டர்ஸ் கொஸ்டின் கேட்கும்போது டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த கொஸ்டின்லேயே ரெக்ரூட்டர்ஸ் நம்பரை ரிஜெக்ட் பண்ணுற சான்சஸ் நிறைய இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ரெஸ்யூமை ரெடி பண்ணிட்டீங்க. ரெஸ்யூமை ரெடி பண்ணிட்டு ரெக்ரூட்டருக்கு சப்மிட் பண்ணிட்டீங்க. ரெக்ரூட்டரும் உங்களை வந்து கால் ஃபார் பண்ணி கூப்பிட்டு உங்களை வந்து இன்டர்வியூக்காக கூப்பிட்ருக்காரு. இப்போ இன்டர்வியூக்காக கூப்பிட்ருக்காருன்னா உங்கள் ரெஸ்யூமு நல்ல எஃபெக்டிவாக இருந்தது தான் உங்களை இன்டர்வியூக்காக கூப்பிட்ருப்பாங்க. அந்த ரெஸ்யூம் பில்டிங்கான டாபிக் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த டாபிக் வேணும்னா நீங்கள் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து ரெக்ரூட்டர்ஸ் வந்து உங்களை கூப்பிட்டாங்க. நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா ரெக்ரூட்டர்ஸ் வந்து ஒரு சேரில் உட்காந்துருப்பாங்க. ஆப்போசிட்டில் உங்களுக்காக ஒரு சேர் இருக்கும். இந்த சேருக்கான இன்னொரு நேம் வந்து சீட்டுன்னு சொல்லுவாங்க. SEAT. இந்த சீட்டை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சேரை இமேஜின் பண்ணி அது உங்கள் ஒரு சீட்டை இமேஜின் பண்ணி அந்த சீட்டுக்கான ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் SEAT. இந்த ஒரு லெட்டர்ஸ்க்கும் ஒரு டாபிக்ஸ் இருக்குது. எஸ் பார்க்கலாம். எஸ்னால் என்னென்னா உங்களோட ஸ்கில்ஸ் செட் என்னான்றதை நீங்கள் வந்து இன்டர்வியூவர்ஸும் சொல்லணும். அதுவும் நல்லா எஃபெக்டிவாக சொல்லணும். அடுத்தது வந்து ஈனா எஜுகேஷன். உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி டீட்டெயிலாக கிளியராக வந்து ரெக்ரூட்டர்ஸ்க்கு சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ ஃபார் அச்சீவ்மெண்ட்ஸ்னால் நீங்கள் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்றத ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நீங்களும் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லணும். அடுத்தது வந்து டி ஃபார் டைப் ஆஃப் பர்சன். நீங்கள் என்ன டைப் ஆஃப் பர்சன்றதை நீங்கள் எப்படிலாம் ஒர்க் பண்ணுவீங்கன்றத இந்த டாப்பிக்கில் சொல்லணும். இது வந்து இப்போ சீட் பார்த்தீங்க. சீட்னா SEAT, ஸ்கில்ஸு, எஜுகேஷன், அச்சீவ்மெண்ட் அண்ட் டைப் ஆஃப் பர்சன். இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சீட்டுன்றதை இமேஜின் பண்ணி நீங்கள் இப்போ இன்டர்வியூ ரெக்ரூட்டர்ஸும் பார்க்க போகும்போது நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சீட்டு தான். அந்த சீட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சீட்டை ஞாபகம் வச்சுன்னு இதை அப்படியே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிற சான்ஸு மேக்ஸிமம் இருக்குது. இந்த சீட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்கிறதுக்கான மெத்தடாலஜிஸ்க்கான டைப்ஸை வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ். ஃபஸ்ட்டு மேஜராக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நீங்கள் இந்த சீட்டுக்கான கான்செப்டை உங்களோட கண்டென்ட் மூலியமாக நல்லா ரெடி பண்ணின்னு அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணின்னு ஃபுல் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்லேயே வச்சுங்க. தமிழ் வேணாம், இங்கிலீஷ்லேயே இருந்தால் தான் செலக்ட் ஆகிற சான்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். அடுத்தது வந்து ஐ கான்டாக்ட். உங்களோட ஐ கான்டாக்டோடு பேசுனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மேக்ஸிமம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்தது வந்து டியூரேஷன். எதுவாக இருந்தாலும் 60 செகண்ட் டியூரேஷனுக்குள்ளே பண்ணுங்கள். அதுதான் வந்து ஹியூமனோட கான்சன்ட்ரேஷனுக்கான டைமு. அந்த 60 செகண்ட் டியூரேஷனுக்குள்ளே ரெடி பண்ணி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிற சான்ஸு மேக்ஸிமம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப் வந்து இன்னொரு யூனிக்கான டாபிக் பார்த்தோம். இந்த மாதிரி இன்னும் பெட்டரான டாபிக் இன்டர்வியூ டிப்ஸ் மூலமாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.